Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் மூன் டே ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், 2க்கு வந்து பிளாக் டர்மலின் பிரேஸ்லெட். ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 22255. ஓகேவா? ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த ஃபுல் மூன் டேயில் உங்களுக்கு ஏஞ்சல் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, என்ன கிஃப்ட் வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் கிஃப்ட். பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கிறாரு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ வந்து கொஞ்ச நாளாக நினச்சிட்ருக்கீங்க, இதை செய்யலாமா, இதை செஞ்சால் நமக்கு வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஃபுல் மூன் டேயில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து தாட்டில் ஓட்டுறீங்க, ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கீங்க, அதை செயல்படுத்தலை அப்படின்னா, அது வந்து நீங்கள் இப்போ செயல்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அது கொடுக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நிறைய சான்சஸ், அதாவது உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, அதை உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த நீங்கள் ப்ரேயர் வச்சாலும் சரி, மெடிடேஷன் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்களுக்கு உள்ளுணர்வு சில விஷயங்களை சொல்லும். இதை பண்ணலாம், இதை பண்ணால் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இன்ட்யூஷனில் சொல்கிறது அவர் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, மைக்கேல் ஏஞ்சலுக்கு ப்ரேயர் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏஞ்சல் உங்களுக்கு சில விஷயங்களை, இந்த விஷயம் பண்ணேன்னா உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். சில பேர் வந்து ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க, படிப்புக்காக, சில பேர் ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ இருக்கிற விஷயம், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜர்க்கில் இருக்கீங்க. இந்த ஜர்க், இந்த நெகட்டிவிட்டி சிச்சுவேஷன், இதில் வந்து லேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் டஸ் நாட் சர்வ் யூ. இது வந்து உனக்கு இதுதான் உன்னை வழிநடத்தும். இந்த சிச்சுவேஷன் சரியில்லை, இந்த சிச்சுவேஷன் மாறாமையே போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து உன்னை வழிநடத்தாது. இப்போ இருக்கிற இந்த நெகட்டிவான சிச்சுவேஷனே உனக்கு காலம் ஃபுல்லாக வராது, நீ கவலைப்படாத, இதிலேருந்து நீ வெளியில் வா, இந்த ஒரு நெகட்டிவான இந்த இதிலேருந்து உன்னை ரிலீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் உன்னை வந்து நீ வந்து உன்னை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான விஷயங்களில் கவனத்தை செலுத்து. ஓகேவா? நெகட்டிவான தாட்லேயே நீ உன்னை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த சிச்சுவேஷன் தான் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்குமோ, இப்படித்தான் நம்ம வாழணுமோ, இப்படித்தான் நம்மளோட அந்த அவ்வளோ நெகட்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த கார்டு இந்த வார்த்தையை கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போது நீங்கள் இந்த லேகிங்கில் மாட்டிக்கிட்டு இதுதான் லைஃப் ஆகிடுமோ நமக்கு. ஏன்னா அவ்வளோ வழிகளை, அவ்வளோ சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலுக்கு கொண்டு வரணும், உங்களை வந்து அப்லிஃப்ட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வந்து ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி தினத்தில் நீங்கள் அதுக்கான விஷயத்தை ஏறிடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அது நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், திருமணத்துக்காக, படிப்புக்காக, பிஸ்னஸ்க்காக. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான இந்த விஷயங்கள், ஒரு சிலர் வந்து சில பேர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தக்க வச்சுக்க முடியுமா, அதை வந்து எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருமா, சக்ஸஸை கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு சில பேருக்கு இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க இந்த நெகட்டிவான தாட்டை வெளியில் எடுங்க, அதை சொல்கிறார். ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஃபுல் மூன் டேயில் உங்களுக்கு வித்தின் ஒரு 48 hours 2 days, வித்தின் 2 daysக்குள்ளே இல்லை 3 daysக்குள்ளே கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அவர் சொன்ன அந்த லேகிங்கான விஷயங்களை, இந்த ஒரு
நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து உங்களை மாற்றிக்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இந்த பைல் ரீடிங்ஸ் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து அபவ் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. கொஞ்ச நாளாக வந்து உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அந்த திறமை எதுவுமே உங்களுக்கு வந்து உங்களால் வந்து அதை என்ன சொல்கிறதுனா, நீங்கள் யாருங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க. அதுதான் சொல்லணும். நீங்கள் எப்படிப்பட்ட பவர்னு உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் மூழ்கிட்டீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பவர்ன்றதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது, உங்களுக்கு க்ரோத் இருக்குது. அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸ்பிரிச்சுவல் லைனில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாய்ஃபுல்லான, நீங்கள் ஏதோ தேடிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் வந்து, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, எனக்கு ஏன் இந்த சைக்கிள் மாறாதா? கண்டிப்பாக மாறும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாற்றம் வேணும், இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், இந்த சைக்கிள் எனக்கு மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு இருக்குது. அதில் நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை நோக்கி போகணும். அது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல சுச்சுவேஷனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கார்ட்லேயே சொல்கிறார். ஆர்கேஞ்சல் ரசேல் இவர் வந்து மாற்றம், எஸ், இது வந்து எப்படின்னா, ஒரு சைக்கிள்லேருந்து இன்னொரு சைக்கிள் மாற்றம் நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான வழிகளை கொடுக்குறார், அதுக்கான கைடன்ஸை கொடுக்குறாரு ரசேல். நீங்கள் ஒரு டிவைன் லைட்டாக இருப்பீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் உங்களை வந்து இந்த பாதையில் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிவைன் லைட்டாக மாறுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. உங்களை நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற இந்த லைஃப் ஸ்ட்ரகிளில் இருந்தும் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ லைஃப் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, நியூ பிகினிங்ஸ் வேணும்ன்ட்டு, அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த பழைய விஷயங்களுக்கு ஒரு எண்டிங் கார்டு போடுவீங்க. உங்களோட கர்மாவுக்கு, ஒரு பேட் கர்மாவுக்கு ஒரு எண்டிங் கொடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங் ஆக போகிறீங்க. இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த ஒரு ஏஜ் குரூப் அபவ் இப்போ மதர் கேரக்டரில் இருக்கீங்க, ஃபாதர் கேரக்டரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அபவ் 40, 45, 35க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னு, அந்த ஏஜ் குரூப் மேலே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அவேக்னிங் பீரியட் இது. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்னா, இந்த லேக்லேருந்து கண்டிப்பாக உங்களால் வெளியே வர முடியும். ஒரு சில மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் வந்து பிலோ இப்போ லவ் லைஃப்பில் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் அவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் லக்னத்தில் இருப்பீங்க. பிலோ 35 அந்த மாதிரி இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சில மக்கள் இந்த ஸ்டடீஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து ஒரு 20, 25 இந்த மாதிரி ஜாப் கேரியர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களும் சில பேர் இருக்கீங்க. நீங்களும் கூட என்ன ராசி என்ன இதுன்னா பார்த்தீங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி லக்னத்தில் இந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரகிள் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்படி ஒரு அடிக்கடி ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இதிலேருந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்லையும் நீங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னார். நீங்கள் அந்த பழைய பாஸ்ட் இதிலேருந்து வெளியில் வாங்க, உங்களோட நெகட்டிவான தாட்டை வெளியில் எடுங்க. அதுக்கான கைடன்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஸோ இந்தந்த ஏஜ் குரூப்பில் இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு பொருந்திருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த ஏஜ் குரூப்பில் சில பேருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் க்ரோத், இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா இந்த தலைவிதியை, உங்களோட பேட் கர்மாவை நீங்கள் மாற்றிக்க முடியும் கைஸ். அடுத்த கார்ட்லேயே பாருங்கள், இந்த வேர்ல்டு கார்டு மைக்கேல் ஏஞ்சல் இதுதான் சொல்ல வர்றார். இத்தனை இதுவும் சொல்லி இது சொல்கிறாரு. இது எல்லாமே மேஜர் ஆர்க்கான கார்ட்ஸு. வெரி ஹாப்பி என்டிங், கம்மிங் ஃபுல் சர்க்கிள், ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அண்ட் இன்சைட்ஸ். ஓகேவா? அதுதான் சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது உங்களுக்கு. இதில் நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்களுக்கான ஹாப்பி என்டிங், அதாவது நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு இது வந்து உங்களோட வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்ன இருக்குது, எல்லாமே முடிஞ்சிச்சு, லாஸ்ட்டு தருணத்தில் இருக்கேன். ஒரு சிலர் அப்படி புலம்பலாம். இனிமேல் எனக்கு வந்து இது இருந்தால் போதும், இனிமேல் என்னோட மக்களை பார்த்துக்கிட்டு நான் நல்லபடியாக என் குழந்தைகளை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் யாருக்காவது இருந்ததுன்னா, இது வந்து ஒரு நல்ல ஹாப்பி என்டிங்காக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாரு. சரியா? சூப்பராக கைடன்ஸ் வந்திருக்குப்பா. வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்.
சரி, இந்த பாயில் ரீடிங் எப்படி இருந்தது? உங்களோட சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக பொருந்தி இருக்குது? உங்களோட அந்த இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட ராசி, லக்னம் அண்ட் ஏஜ் குரூப், அந்த சுச்சுவேஷன், கைடன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ சந்தோஷமாக இருங்க, டிவைனுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்கனாலும் சரி, யாராவது நீங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறீங்கனாலும், சித்தர்கள் மைக்கேல் ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த காடை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அந்த காட் மைக்கேல் ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு இந்த விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃபுல் மூன் டேவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மெடிடேஷன் தெரியுது, உங்களுக்கு வந்து ப்ரேயர், மெடிடேஷன் தெரியாது எனக்கு ப்ரேயர் தான் தெரியும்னா ப்ரேயரை பண்ணுங்கள். ஓகேவா? சரண்டர் பண்ணுங்கள், நம்புங்க. சரண்டர்னா என்ன? ஒரு சிலருக்கு அதுவும் தெரியல. மேடம் என்னத்தை மேடம் நான் போய் சரண்டர் பண்ணுறது? உங்கள் பிரச்சனையை நீங்கள் எடுக்காதீங்க, முயற்சி மட்டும்தான் உங்களோடது. சரியா? அதுக்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து இறைவன்கிட்ட விடுங்க. நான் செய்ய வேண்டியது என் கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன், சந்தோஷமாக செய்யுங்க. அதை விட்டுட்டு பாஸ்ட்டை பற்றியும் நெகட்டிவான சுச்சுவேஷனை பற்றியும் அதையே ஓட்டாதீங்க செல்லுங்களே. ஓகே? ஸோ அதான் அந்த ஏஜ் குரூப் கூட சொல்லிட்டார் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பிரைட்டான டிவைன் லைட்டாக இருக்கணும். பி அ லைட் ஆஃப் அதர்ஸ். ஓகேவா? மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க. அந்த மாதிரி குவாலிட்டிஸில் இருக்கீங்க. ஆனால் உங்களையே நீங்கள் என்ன யாருன்னு மறந்துட்டீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு இந்த கால சக்கரத்தில் மாட்டிக்கிட்டீங்க. அதுதான் சொல்ல முடியும், பேட் கர்மா. அதில் மாட்டிக்கிட்டீங்க. ரொம்ப தேடல் இருந்ததில்ல, எப்படி, என்ன காரணம், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு இவ்வளோ பவர் இருந்தும் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்லாம் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஓகே ஓகே சரி, இந்த ஃபுல் மூன் டே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளஸ்ஸிங்கை கொடுக்கணும். இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். காட் பிளஸ் யூ குருச்சரணம். வாங்க இப்போ நம்ம பைல் 2க்கான மெசேஜ் பார்க்கலாம். இந்த பிளாக் டர்மலின் பிரேஸ்லெட் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? அருமை அருமை. பைல் 1க்கு எவ்வளோ அழகாக ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், யூ ஆர் த டிவைன் லைட்டு. சரியான குருமார்களை பிடிங்க. உங்களுக்கு யாருக்கும் வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. டிவைன் பார்த்துருக்கு உங்களுக்கு வழிகாட்டுதல். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களுக்கு லீடர்ஸ் யாராவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், குரு வேணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாராவது தெரியுறாங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வாங்க. ஓகே சரி, இப்போது பைல் 2க்கு என்ன சொல்ல வர ஏஞ்சல் அப்படின்னு பார்க்கலாமா? அந்த ஃபுல் மூன் டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2க்கு நீங்கள் வந்து இப்போது உங்களை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். நீங்கள் மற்றவங்களுக்காக நிறையவே பண்ணியிருப்பீங்க, ஓடியிருப்பீங்க. வாழ்நாள் ஃபுல்லாக இவ்வளோ நாள் யாருக்காக வாழ்ந்தீங்க? அதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அங்கே கொஸ்டின் மார்க் இருக்கா? இப்போ வந்து உங்களை செல்ஃப் ஹீல் பண்ணணும். உங்களோட க்ரோத்தில் கான்சன்ட்ரேஷன் வைக்கணும். இன்றைக்கி டே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான விஷயங்களை நீங்கள் இப்போ எனக்கு இந்த ஏதாவது உங்களோட ட்ரீம் லைஃப் வந்து கண்டிப்பாக ரியாலிட்டிக்கு வரும். இன்றைக்கி டே நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரேயரோ அந்த ஒரு ரிக்வெஸ்ட் யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட அந்த பிரார்த்தனை நிறைவேற்றப்படும். ஓகேவா? ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு அற்புதமான நேரம் அலைனாய் வந்திருக்கு. சந்தோஷமாக இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கிடையாது, ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஸ்ட்ராங்கான பர்சனாக உங்களை மாற்றிக்கணும். ஏன்னா ரொம்ப வீக்னஸ் இருக்குது. சில பேர் வந்து பிலோ 25 இருக்கீங்க, சில பேர் வந்து அபவ் 30 அந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபாதர் கேரக்டர் அந்த மாதிரி இருப்பீங்க. சில பேர் இப்போ நீங்கள் மெயில் இல்லை ஃபீமேல் பார்க்குறீங்களா, நீங்கள் மெயில்னு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து எப்படின்னா மற்றவங்களோட தவறுகளை சுட்டி காமிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப பார்க்காதீங்க. இன்னி டே வந்து அதெல்லாம் விட்டுருங்க.
உங்களோட விஷன் வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். உங்களோட கோல் வந்து ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளாக அந்த மாதிரி இல்லை. எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள், மற்றவங்களோட அந்த சின்ன சின்ன விஷயங்களில் வந்து குறை பார்க்குறது, அவங்கள அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கான கோலில் நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒரு சிலர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதை வந்து கீப் அப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட இந்த பேடான அந்த அந்த பழைய பாஸ்டில் நடந்த விஷயங்கள், உங்கள் ஹெல்த் ஏன் இப்படி ஆச்சு, உங்கள் ஃபைனான்ஸ் ஏன் இப்படி ஆச்சு, உங்கள் ஜாப் கேரியர் படிப்பு ஏன் இவ்வளோ வீக் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு சில பேர் காரணமாக இருக்கலாம், சில சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் ஒரு படிப்பினை கற்றுக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும். ஓகேவா? ஆனால் அதில் வந்து நீங்கள் லேக் ஆகிட்டு உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிட்டுருக்கீங்க. அதனால தான் ஃபஸ்ட் கார்ட்லேயே உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், உங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சில பேர் சோஷியல் மீடியாலலாம் கூட இருப்பீங்க. சில பேர் எப்படின்னா ஒரு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறது, சினி ஃபீல்டில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய மக்களோட இன்டர்லிங்க் ஆகிறது மீடியா மூலமாக. இந்த மாதிரி ஒரு லைனில் இருந்தீங்கன்னா அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களை வந்து நல்ல ஒரு ஸ்டெபிள் ஆக்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டாலும் சரி, உங்களோட ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அது எப்படின்னா அந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி பாசிட்டிவான வழியை தேடுங்க. ஓகேவா? சில பேர் வந்து இந்த விஷயங்களில் ஒரு சிலர் யோசனையில் இருக்கலாம், நம்ம இதில் செய்யலாமா, இதை பண்ணலாமா, நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக, நம்மளோட ஹெல்த்தை கவனிச்சிக்கணும், நம்மளோட சக்ஸஸ் ஜாப் கேரியருக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், இந்த ப்ராஜெக்டை பண்ணணும், இந்த பிஸ்னஸை பண்ணலாமா, அப்படிலாம் ஒரு தாட் ஓடிட்டு இருந்தேன்னா அது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ப்ரேயரும் வைங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் நல்லா அலைன் ஆகி வந்திருக்கு. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த ராசி அல்லது லக்னம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. நீங்கள்லாம் வந்து ரொம்ப இந்த இயற்கையெல்லாம் ரொம்ப நேசிப்பீங்க, பெட் அனிமல்ஸ் வச்சுருப்பீங்க, அடிக்கடி வந்து பீச்சு, ஏதாவது இந்த எப்படின்னா ஒரு ஆறு, ஏரி, குளம், இந்த மாதிரி அந்த கோவிலுக்கு போனால் அந்த குளம் இருக்கும் இல்லையா கோவில்கிட்ட, அந்த குளத்தோட அந்த நீர்நிலைகளோட அங்கே உட்காந்து அவங்களோட பேசுறது, அப்படியே டிவைன் அந்த மேலே அந்த ஆகாயத்தை பார்த்து பேசி அவங்களோட அப்படியே இன்ட்ராக்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஹீலிங்லாம் நீங்கள் வந்து அது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. அது மாதிரி இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்ச நாளாக பண்ணாமல் இருக்கீங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஓகேவா? நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஜெனூன் பர்சனாக இருக்க முடியும். உங்களோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. இத்தனை நாள் கொஞ்சம் அதிலெல்லாம் வீக்காக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை நீங்கள் நல்லா பூஸ்டப் பண்ணிக்கக்கூடிய நாள். இது மாதிரி விஷயங்களே நீங்கள் வந்து கற்றுக்கணும். அடுத்த கட்டம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். எந்தெந்த சுச்சுவேஷனில் உங்களை மாற்றிக்கணுங்கிறத அழகாக கிளியராக சொல்லிட்டாரு. உங்களுக்கான அந்த இது வந்து அந்த டைமிங் வந்து அழகாக டியூன் ஆகி வருதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் உங்கள் லைஃப்காக ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது சக்ஸஸ் ஆகலைன்னா அதுக்கான ரீசன் என்னங்கிறதையும் சொல்லிட்டார். உங்களை வந்து நீங்கள் டியூன் பண்ணிக்கணும், உங்களை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும், உங்களோட அந்த எமோஷ்னல் லாக்கெல்லாம் கிளியர் பண்ணணும். நியூ எமோஷ்னல் சிச்சுவேஷன், ஒரு சிலருக்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு புதிய நபர் உங்கள் லைஃப்பில் வரலாம், இன்ட்ரடியூஸ் ஆகலாம். ஓகேவா? அவங்கள அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த மனநிலையில் நீங்கள் இருக்கணும். உங்களோட மைண்டை ரொம்ப ஓப்பனாக வச்சுக்கணும். ரொம்ப அதில் வந்து அழுத்தம் இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் சில பேர் வந்து சில முடிவுகள் எடுத்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களோட சக்ஸஸை நோக்கி தான் போகுது. நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கான கேட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, நீங்கள் அதிலிருந்து வெளியில் நீங்கள் வந்து அந்த கேட்வேலேருந்து மூவ் ஆன் பண்ணி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட க்ரோத் வந்து நீங்கள் தனியாக இருந்து நீங்கள் முயற்சி பண்ணுறதை விட நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்து ஒரு டீமாக இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒரு சிலருக்கு அது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் போகிற அந்த இப்போ ஒரு ஜாபாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலியிலே இருக்கீங்கன்னா நீங்கள் யாரோடும் மிங்கிள் ஆகாமல் தனித்து இருக்காதீங்க, எல்லாரோடும் சேர்ந்து கம்பைனாக நீங்கள் இருங்க. அதுதான் உங்களோட வெற்றியின் பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சிலர் வந்து நீங்கள் நிறைய அதை தனியாகவே இருந்து நிறைய விஷயங்களில் வந்து உங்களோட சக்ஸஸ்க்காக ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்க்குறீங்க. ஆனால் வந்து இதை வந்து இது வரைக்கும் நீங்கள் இது தனியாக இருந்து ட்ரை பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து டிவைன் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு செய்யுங்க, உங்களுக்கான வழிகள் திறக்கும். நீங்கள் அதுவும் ஒரு கைடன்ஸாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? இது மாதிரி யாராவது ஸ்ட்ரகிளில் இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களை, ஏஞ்சல் சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படும். நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நல்ல பிஸ்னஸ் க்ரோத் நடக்கலாம். ஓகேவா? திடீர்னு அந்த மணி இன்கம்லாம் ரைஸ் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு கைண்டான பர்சனாக இருங்க. இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னுடைய நிலை உயரும்பொழுது தான் என்ற அகங்காரம் வெளிப்படக்கூடாது, பொலைட்னஸ் வரணும். உங்களால் முடிஞ்சதை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சொசைட்டிக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸை கொடுக்குறாரு இந்த கார்டு வழியாக. ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களோட ப்ராஜெக்ட், நீங்கள் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்டில் இல்லைனா திடீர்னு உங்களுக்கு இப்போ ஒரு பண வரவு வருது, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஃபைனான்ஸ்க்காக இவர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் சரியாகணும், திடீர்னு யார் மூலமாக அந்த ஹெல்ப் கிடைக்குதுன்னா டிவைனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏன் கிடைக்குதுன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு அதை அந்த ஹெல்ப்பை கொண்டு போய் சேர்ப்பீங்க. அது மொத்தத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு தான் அப்படியே எம்டியாக இருக்கணும் அப்படி சொல்லலை. உங்களுக்கு தேவைக்கு போக மீதிய சொசைட்டிக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? சூப்பராக வந்திருக்குப்பா. ஓகே. இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லங்களே. ஓகே. இந்த ஃபுல் மூன் டேவை மிஸ் பண்ணாதீங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே. யாராவது குருமார்கள்கிட்ட இனிஷியேஷன் வாங்கலாம், ஏதாவது இந்த மாதிரி ஹீலிங்லாம் நீங்கள் கற்றுக்கணும், அதெல்லாம் வந்து உங்களை குணப்படுத்தவும் உங்களோட காரியங்களில் வெற்றியை கொடுக்கவும் ஒரு அற்புதமான டிவைன் பவர். ஏதாவது நல்ல மாஸ்டர்ஸ் தெரிஞ்சாங்கன்னா போய் அவங்கக்கிட்ட அதெல்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கான நல்ல டே இன்றைக்கி. அப்படி யாரும் தெரியலையா, டிவைன் பார்த்த காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. ஓகே. மேக்ஸிமம் வந்து இதுக்கு முன்னாடி நாளே, ஃபுல் மூன் டே அன்றைக்கி முன்னாடி நாளே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். இன்கேஸ் யாருக்காவது இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி ஈவினிங் பிஃபோர் ஒரு 3 o'clock 4 o'clock முன்னாடி நீங்கள் வந்து சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து 3ஆம் பிறை வரும் இல்லையா, அன்றைக்கி கூட வந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நடுவில் உங்களுக்கு வேணும், இமீடியட்டாக எனக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, எங்களுக்கு காரிய தடை இருக்குது, சரி பண்ணிக்கணும்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏஞ்சல் நம்பர், அதில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேட் வரும். அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து அந்த டைமில் உங்களுக்கான அந்த விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன், இனிஷியேஷன் கொடுப்பேன். சரியா? ஓகே. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள், கமெண்ட்டில் பதிவிடுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.